முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜர். மாத்தளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதியின் தலைமையில். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்று ஆரம்பம். போதைப் பொருள்களுடன் சிக்கிய பிக்குகள் மீண்டும் விளக்கமறியலில். வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று முற்பகல் 11:50 மணியளவில் அங்கிருந்து வெளியேறினார். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு விமானங்களை கொள்வனவு செய்த போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு அமைவாக அவர் இன்று காலை 9 மணியளவில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். பின்னர் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கியதுடன் அந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பல ஆதரவாளர்கள் அவ்விடத்திற்கு வருகை தந்து மஹிந்த ராஜபக்சவிற்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தனர். இதேவேளை முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் சுமார் 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் அளித்த பின்னர் அவர் வெளியேறியிருந்தார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஆணைக்குழு விடுத்த அழைப்பிற்கு அமைய அவர் இன்று அங்கு முன்னிலையாகியிருந்தார். அதன்படி குறித்த வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் அவர் இவ்வாறு வெளியேறினார். බලන්න විතරයි ඒක මොකක් කර ක්‍රියාමාර්ගයක් තියෙනවද ඔබතුමාලා? තමයි ස්වාධීන මම කිසි දන්නේ ඔය ජනතාව දැන් තීන්දුව කරලා තියෙනවා. නීතිය ක්‍රියාත්මක කරන පරණ ෆයිල් කියලා නෙතිනේ. හොඳයි. නීතිය කාටවත් පොදුයි. නීතිය කාටවත් පොදුයි. මේ ෆයිල් ක්‍රියාත්මක කරලා අපි කැමති මොකද එහෙම වෙනවා නම් හොඳයි. කාටවත් නීතිය පොදු වෙන්නේ. ආගෙන කාටවත් කියන්නේ ඔබතුමා ඒක මොකක්ද දැන්ගිලි? නැති. මේ ආණ්ඩුව හොරු ඉස්සලා අල්ලලා පස්සේ අරගෙන කතා කරනවා නැද්ද? මේ ආණ්ඩුව හොරු ඔක්කොම ජනාධිපති හොරු කියලා කියනකොට ඒ අය අල්ලලා නැතුව ඇයි මේ පහුගිය කාලේ කට්ටිය ඕක කතා කරන්නේ? ආ ඔබතුමාට එන්න කිව්වද? නෑ මට එන්න කිව්වේ නෑ. මේ අවශ්‍ය සහායක දුන්නා. භයානකයි ඉදිරියේදී මේ කතා කරන්නේ. மாத்தளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் மாத்தளை மாவட்ட செயலகத்தில் இன்று காலை ஆரம்பமானது. අධි අවදානම් කලාපොළුවෙන 1513 එතනමනේ. කුලියට ගිහිල්ලා ඉන්නවා පිරිසක්. තවත් පිරිසක් ඒ තැන් වලම ඉන්නවා තාමත්. ඒක දැන් ආයෙ වර්ෂාව වෙනවා ප්‍රශ්න ආයෙ පෙන නගින වෙන්නේ සික්මලින් මේගොල්ලන්ට. අපි විසඳුම හොයලා දෙන්න ඕනේ. ඒගොල්ලෝ ටික දවසක් කරනකොට එතන ඉන්න කැමැත්ත ප්‍රකාශ කරනවා. දිට්ටුවක් උනාටු වෙනකොට පොඩි බිය ගැන්වීමක්. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் முதல் நாளான இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பல மாவட்டங்களிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றது. இதன்போது உயிர் நீத்த உறவுகளுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. அதன் நினைவு கூற அர்த்தமாக நாங்கள் இப்போ இந்த கஞ்சியை காய்ச்சி குடித்து நாங்களும் அதை அனுபவிக்கிறோம். ஐயா என்ன வா இந்த ஃபோனில் புரியுங்க. இருப்போம் ரைட்டா இதில் புரியுது இதெல்லாம் பிடிக்குமா? இலங்கைக்கு வடக்கு கிழக்கே நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலைமை மேலும் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த திணைக்களம் இன்று மாலை 4 மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் சபரகமு, மத்திய, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அனுராதபுரம், திருகோணமலை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது
இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகலில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் ஆளும் எதிரணியினர் வெளியிட்ட කරුතුකල් සිල அடுத்து සේනා විධායක තමයි ජනාධිපතිතුමා. ඉතින් ජනාධිපතිතුමා අද වගේ දවසක මේ වගේ තැනකට ගෙන්නනකොට කවුද සතුටු වෙන්නේ? වෙන කවුරුත් නෙමෙයි, කොටි දෙමළ බෙදුම්වාදී ඩයස්පොරාව. ඒතර අද මේ මහින්ද මහත්මයාව මෙතෙන්ට ගෙනීමේ ප්‍රධාන මුඛ්‍ය පරමාර්ථය මේ දුෂ්ට රජයේ ඒ කොටි ඩයස්පොරාව සම්පූර්ණයෙන්ම තුර්කමත්කාර. අපි දන්නවා සුරාත් සලේව අත්අඩංගුවට ගත්තා. සුරාත් සලේව අත්අඩංගුවට ගත්තේ සුරාත් සලේ තමයි යුද්ධයේ ජයග්‍රහණයට බුද්ධි අංශයේ ඊටාම ලොකු දායකත්වයක් දුන්නේ. ඌවත් අත්අඩංගුවට ගත්තා. පිල්ලයන් අත්අඩංගුවට අරගෙන දැන් අවුරුද්දක් වෙනවා. පිල්ලයන් අත්අඩංගුවට අරගත්තෙත් පිල්ලයන් කොටි ත්‍රස්තවාදයෙන් මිදලා තමයි අපේ රජයට එකතු වුණේ. ඉතින් මේ සියලු දෙයක්ම කරන්නේ අත් වශයෙන්ම කොටි ජයස්පොරාව පිනවන්නේ. ඒක නිසා තමයි මේ ජනාධිපතිතුමා රණවිරුවට රණවිරුවා කියන්නේ නැත්තේ. ඒ වගේම තමයි හැම නිදහස් දවසකම තියෙන පෙළපාලියේ අපේ තියෙන යුද උපකරණ ප්‍රදර්ශනය කිරීම ප්‍රථම වතාවට නැවැත්තුවා. ඒ නැවැත්තුවෙත් කොටි ඩයස්පොරාව පිනවන්නේ. ඒකට අද මේ මහින්ද මහත්තයා මේ රටක් වටින රටේ මේ අවුරුදු 30ක යුද්ධයක් නිම කළා. ප්‍රකාශ කළාය කියලා FBI දිවුරුම් ප්‍රකාශයේ සඳහන් වෙනවා. සෑම ත්‍රස්තවාදියෙක්ම පුහුණුවීම අවසානයේ තෝරා ගැනීමක් කරන්න ඕනි. මොකද්ද තෝරා ගැනීම? Taman මරාගෙන මැරෙන බෝම්බකරුවෙක් වෙනවද නැත්නම් වෙඩික්කරුවෙක් වෙනවද කියන එක. එතකොට මේ අය ඒ දෙකෙන් මොකද්ද තෝරගත්තේ කියන එක ගැන නිශ්චිත තොරතුරු අපි ගාව නැහැ. ඉතින් අපි හිතුවොත් මේ සියලුම දෙනා මරාගෙන මැරෙන බෝම්බකරුව වෙන්න තීරණය කළා කියලා අවමේ 339ක් උපරිමයේ 406ක් මේ පුහුණු කඳවුරු වලින් මරාගෙන මැරෙන්න ඔළුව හදාගත්ත පිරිසක් ඉන්නවා. ඉතින් මේ අය පුනරුත්ථාපනය කරන්න වර්තමාන ආණ්ඩුවත් කලින් තිබුණු ආණ්ඩුවත් කිසිම වැඩපිළිවෙලක් දියත් කළේ නැහැ. ඒ නිසා මේ අය වහාම පුනරුත්ථාපනය කළ යුතුයි කියන එක මම මුලින්ම සඳහන් කරා. දෙවෙනි කාරණේ තමයි කොහොමද දළදා මාලිගාවට පහර දෙන්න ඉන්නවාය කියන එක ගැන. දළදා පෙරහැරට පහර දෙන්න ඉන්නවාය කියලා මම කියන්නේ කොහොමද? ඒ අයට ප්‍රශ්නයක් මම පෙන්නලා දුන්නා. FBI දිවුරුම් ප්‍රකාශයේ 50J කියන ඡේදයේ තියෙනවා සහරාන් දළදා පෙරහැරට පහර දෙන්න ඕනි කියලා රිස්කාන් සහ මිල්ලාන් සමග කිව්වාය කියලා. විදුලිය බල මණ්ඩලය ඒ මගිනුත් කරන්නේ සුනිත්‍ය විදුලි බලය නිපදවන ඒ පෞද්ගලික අංශයේ නිෂ්පාදකයන්ව අධෛර්යයට පත් කරන එක, ඒ ව්‍යාපාරයෙන් පළවා හරින එක. මේම කරලා පිරිමය අඩු විදුලිය ජනනය කරන ක්‍රම සහ විධි ඒවාට ප්‍රමුඛත්වය දෙනවා වෙනුවට ඒවා අධෛර්යයට පත් කරලා ඒවාට නොතිබුණු බදු අය කරලා ඒවා නිපදවන මිනිස්සුන්ට ගෙවන ගෙවීම් ප්‍රමාද කරලා තවදුරටත් කරන්නේ පොසිල ඉන්ධන මාෆියාවේ බඩකට පුරවන එක, එමගින් තමන්ගේ පොකට් දෙක ඩබල් පොකොට් එක පුරව ගන්න එක. ඒක තමයි ප්‍රධාන හේතුව. අනිත් එක තමයි මේ රටේ මේ බාල ගල්ලඟුරු ගෙනල්ලා தாய்லாந்திலிருந்து 100 கோடி பெறுமதியான குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்தி வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 23 பிக்குகளையும் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்குமறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு மேலதிக நீதவான் சுபானி அபேசேகரை இன்று உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு வந்த 22 பிக்குகளின் பயணப்பொதிகளில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் சோதனையிட்டிருந்தனர். இதன்போது மிக சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 கிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் இதன் பெறுமதி சுமார் 110 கோடி எனவும் மதிப்பிடப்பட்டது.
ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படுவது ஆபத்தான நிலைமையில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஈரான் வழங்கிய பதிலை தொடர்ந்து இரு தரப்பினரும் பல விடயங்களில் இணக்கப்பாட்டிற்கு வராததே இதற்கு காரணமாகும். அனைத்து முனைகளிலும் போரை நிறுத்துதல், போர்க்கால இழப்பீடுகளை வழங்குதல், அமெரிக்காவின் கடற்படை முற்றுகைகளை முடிவுக்கு கொண்டு வருதல், மீண்டும் தாக்குதல் நடத்தப்படாது என்பதற்கான உத்தரவாதத்தை அளித்தல் மற்றும் ஈரான் மீண்டும் எண்ணெய் விற்பனை தொடங்குதல் போன்ற கோரிக்கைகள் ஈரானினால் முன்வைக்கப்பட்டது. உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் 1/5 பகுதியை கொண்டு செல்லும் தற்போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணையின் இறைமையாண்மை குறித்தும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் ஏப்ரல் 7 முதல் நடைமுறைக்கு வரவிருந்த போர் நிறுத்தத்தின் ஸ்திரத்தன்மைக்கு ஈரானின் இந்த பதில்கள் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.